லக்ஷ்மீ வல்லப பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளைச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாலுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. யசோதா பாவனையிலே கண்ணபிரானுடைய கேட்டிதங்களை எல்லாம் அனுபவிக்கின்ற பெரியாழ்வார் அவனை நீராட்டிய பிறகு அவனுடைய தலை வாருவதற்காக அவனுடைய சிகை அலங்காரம் செய்வதற்காக அழைக்கிறார். கண்ணபிரான் மறுத்து ஓடவே அவனுக்கு பராக்கு காட்டுவதற்காக தலைவாருவதற்கு காக்கையை அழைப்பதாக இப்படி இந்த ஒரு பதிகம் அமைந்திருக்கிறது. 2ஆம் பத்திலே 5ஆம் திருமொழி. அதிலே நாம் 6வது பாசுரத்தை பார்க்க வேண்டும். இந்த 6வது பாசுரத்திலே என்ன தெரிவிக்கப்படுகிறது என்றால், கண்ணபிரான் செய்த ஒரு அற்புதமான செயல். அது பிற்காலத்திலே செய்த செயல்தான். அதை பெரியாழ்வார் அனுபவிக்கிறார். அதாவது நரகாசுரனை வதம் பண்ணினான் கண்ணபிரான் என்று அந்த பெருமையை சொல்லி அவனுடைய குழல் வாருவதற்காக காக்கையை அழைக்கிறார் இந்த 6வது பாசுரத்திலே. கிழக்கில் குடிமன்னர் என்று அந்த நரகாசுரனைத்தான் தெரிவிக்கிறார். ஏன்னா பிராக் ஜோதிஷபுரம் என்று நரகாசுரனுடைய அந்த நகரத்திற்கே அது கிழக்கிலே இருந்த நகரம் என்று பெயர். அது கண்ணபிரான் எழுந்தருள் இருந்த துவாரகை, அதற்கு கிழக்கிலே இருந்த இடம்தான் அந்த நரகாசுரனுடைய ஊர். அது ஆயினாலே அந்த கிழக்கில் குடிமன்னர் அவர்களெல்லாம் எப்படி இருந்தார்கள்? அந்த நரகாசுரன் மட்டுமா, அவனோடு பல தோழர்கள், அவனுக்கு ஜராசந்தன், சிசுபாலன் என்று பல பேர் அவனுக்கு தோழர்களாக இருந்தார்கள். இவர்கள் அத்தனை பேருக்கும் எது பொதுபோக்கு என்றால், கேடிலாதாரை அழிப்பான் நினைந்திட்டு, கேடிலாதவர்களான நல்லவர்கள் எப்பொழுதும் எம்பெருமானே தியானித்துக் கொண்டிருப்பவர்கள், அவர்களையெல்லாம் அழிப்பான் நினைந்திட்டவர்கள், அவர்களை அழிப்பதையே தங்களுக்கு செயலாக கொண்டவர்கள். அப்படிப்பட்ட கிழக்கில் குடிமன்னர் கேடிலாதாரை அழிப்பான் நினைந்திட்டவர்கள். அப்படிப்பட்டவர்களை கண்ணபிரான் என்ன செய்தான் என்றால், விழிக்கும் அளவிலே வேறறுத்தான். விழிக்கும் அளவிலே என்றால் கண்ணிமைக்கும் நேரத்திலே அவர்களை எல்லாம் பகவான் அழித்து விட்டான் என்று சுருக்கமாக அந்த செய்தியை சொல்லிவிடுகிறார் இந்த பாசுரத்திலே. அப்படிப்பட்ட அந்த கண்ணபிரானுடைய குழற்கு அணியாக குழல் வாராய், அவனுடைய திருக்குழலுக்கு அணியாக என்றால் என்ன? அலங்காரமாக நன்றாக இருக்கும்படியாக குழல்வாராய் அக்காக்காய் கோவிந்தந்தன் குழல்வாராய் என்று இப்படி காட்டுகின்றார். இப்படி ஒரு பொருள் சொல்லப்படுகிறது. அல்லது கேடிலாதாரை அழிப்பான் கிழக்கில் குடிமன்னர் கேடிலாதார் என்று அவர்களையே கூட சொல்லும்படியாக வைத்தும் மற்றொரு பொருளும் காட்டப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு என்னன்னா, எப்பொழுதும் அவர்கள் பகவானை நெஞ்சிலேயே நினையாதவர்களாய் இருந்தார்கள் என்று சொல்லலாம். அல்லது பகவானுக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்று நெஞ்சிலே நினைத்துக் கொண்டிருந்தவர்கள் என்று சொல்லலாம் அல்லவா? இதையெல்லாம் வைத்து வியாக்கியானத்திலே வேறு பொருளும் காட்டியிருக்கிறார்கள். அதற்கு மேலே அடுத்ததாக 7வது பாசுரம். இந்த பாசுரத்திலே அந்த காக்கையை அழைக்கின்ற பொழுது அந்த காக்கை வரவில்லை. அது அதற்கு உணவை தேடிக்கொண்டு அங்குமிங்கும் அலைந்து கொண்டிருந்ததாம். அதையும் இந்த பாசுரத்திலே காட்டுகின்றார். காக்கை எதை உண்ணும் என்று கேட்டால், நாம் பித்திருக்களுக்கு இடுகின்ற கடனாக சோறும் நீரும் இறைப்போம் அல்லவா, அதையெல்லாம் தேடிக்கொண்டு போகுமாம். அதையெல்லாம் நீ அப்படி தேடி போகாதே, இங்கே வந்து நீ என்ன செய்ய வேண்டும், கண்ணனுக்கு குழல் வாருவதற்காக வருவாயாக என்று காக்கையை அழைக்கிறார் 7வது பாசுரத்திலே. அந்த காக்கையானது என்ன செய்கிறது என்றால், பிண்டத்திரளையும், பிண்டத்திரளையும் பிண்டமாக வைக்கப்பட்ட திரளை சோறு, அதாவது முன்னோர்களுக்கெல்லாம் இறுதிக்கடன் செய்பவர்கள்
சோற்றை வைத்து அதிலே தண்ணீரை இட்டு அப்படி பிண்டமாக வைப்பார்கள். அதுதான் பிண்டத்திரளை என்று பெயர் அதற்கு. அதற்கு மேலே பேய்கிட்ட நீர்ச்சோறு, சில இடங்களிலே பிசாச்சங்களுக்காக நீர்ச்சோறு என்று நீரும் சோறுமாக அப்படி பலி அதை இறைப்பது வழக்கம். வடமொழியிலே காக்கைக்கு பலிபுக்கு என்றே ஒரு பெயர் உண்டு. பலிபுக்கு என்றால் பலியாக எரியப்படுகிற அன்னத்தை உண்ணுகின்ற ஜீவன் என்ற பொருளிலே பலிபுக்கு என்று காகத்தை சொல்லுவதுண்டு. அதை கொண்டுதான் இந்த பாசுரத்தை பெரியாழ்வார் அருளி செய்கிறார். பிண்டத்திரளையும் பேய்கிட்ட நீர்ச்சோறும் உண்டற்கு வேண்டி அதை உண்ண வேண்டும் என்பதற்காக நீ அங்குமெங்கும் ஓடி ஓடி திரியாதே. பின் என்ன செய்ய வேண்டும்? அண்டத்தமரர் பெருமான் என்று உலகத்திற்கெல்லாம் நாயகனாயிருக்கிறவன், அண்டங்களுக்கெல்லாம் அதிபதியான சர்வேஸ்வரன் இப்பொழுது ஒரு சிறு குழந்தையாக வந்து உன்னிடத்திலே தலைவாரி கொள்வதாக வருகிறான் அல்லவா? அந்த கைங்கரியத்தை நீ செய்ய வேண்டாமா? என்ன செய்ய வேண்டும்? அழகமர் வண்டொத்திருண்ட குழல்வாராய். அவனுடைய குழல் எப்படிப்பட்ட குழல்? அழகு அமர் என்றால் மிகவும் அழகாக இருக்கிறது. வண்டொத்திருண்டா என்னால் கரிய வண்டு போல நன்றாக கருப்பாக இருக்கக்கூடிய குழலாமது. வண்டு ஒத்து இருண்ட குழல். அப்படிப்பட்ட குழலை நீ வாருவதற்கு வருவாயாக. மாயவந்தன் குழல்வாராய் அக்கா அக்காய் என்று இந்த 7வது பாசுரத்திலே காக்கையை அழைத்தார். அதற்கு மேலே அடுத்ததாக அண்டத்தமரர் பெருமான் என்று அண்டங்களுக்கெல்லாம் அண்டத்திலே இருக்கக்கூடிய அமரர்கள் நித்தியதூரிகள் அவர்களுக்கெல்லாம் பெருமான் என்று இவனை சொன்னாரே, இது எப்படி என்ற கேள்வி எழுமல்லவா? அதற்கு 8வது பாசுரத்திலே விடை இருக்கிறார். தன்னை படைத்தவர் இவன் யார் தெரியுமா? தன்னுடைய திருநாபியிலே எழுகின்ற அந்த கமலத்திலே தாமரை பூவிலே பிரமனை படைத்தவன். அதுதான் அண்டத்து அமரர் பெருமான் என்பதற்கு விளக்கம் போலே அமைந்திருக்கிறது இந்த பாசுரம். என்ன தெரிவிக்கிறார்? உந்தி எழுந்த உருவமலர். அவனுடைய உந்தியிலிருந்து எழுந்த மலர், அதுதான் உருவ மலர் என்னால் மிகவும் பெரிய உருவத்தை உடையதான அந்த தாமரை மலர். அந்த தாமரை மலர் தன்னில் சந்த சதுமுகன் தன்னை படைத்தவன். சதுமுகன் என்றால் 4 முகத்தை, சதுர்முகன் என்கிற வட சொல், அது 4 முகங்களை உடையவன். அவன் எப்படிப்பட்டவன் என்னால் சந்த சதுமுகன், சந்தஸ்தாலே நிறைந்ததான வேதங்கள், அந்த வேதங்களை தனக்கு ஆதாரமாக கொண்டிருக்கிறவன். ஆக வேதங்களே தனக்கு ஆதாரமாக கொண்டிருக்கிற சதுர்முகன் தன்னை அந்த உருவமலர் தன்னில் படைத்தவன். அப்படிப்பட்டவன் அண்டத்தமரர் பெருமான் என்று அவனுடைய பெருமையை சொல்லி அவன் இங்கே கண்ணனாய் வந்திருக்கிறான் என்றால் அவனுடைய குழல் வர வேண்டாமா நீ என்று அவனை அழைக்கிற பொழுது அந்த குழல் எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, கொந்த குறந்து புளியட்டி, கொந்த குழலை குறந்து புளியட்டி என்கிறார். அதாவது ஏற்கனவே திருமஞ்சனம் செய்கின்ற காலத்திலே எண்ணெய் புளிப்பழம் கொண்டு என்று சொல்லப்பட்டபடி அந்த தலையை நன்றாக நீராட்டுகின்ற பொழுது நன்றாக புளியை குறந்து அவருடைய தலையெல்லாம் நன்றாக அலசி இருக்கிறார்களாம். ஆகினாலே அப்படிப்பட்ட குழலை குறந்து புளியட்டி அப்படி கொந்தாக இருக்கக்கூடிய அந்த குழல், அந்த கொந்த குழலை குறந்து புளியட்டி, அல்லது இப்பொழுது தலைவாருகிற காலத்திலே அப்படி நீ செய்ய வேண்டும். அந்த புளி என்பதற்கு மணவாள மாமனிகள் வியாக்கியானத்திலே இன்னொரு அர்த்தமும் காட்டுகிறார். புளியாவது புனுகு என்று தெரிவிக்கிறார். புழுகு, அதாவது தலையிலே புனுகு தைலம் தடவது என்பது வழக்கம் உண்டு. ஆயினாலே காக்கையே நீ என்ன பண்ண வேண்டும் என்றால் அந்த நன்றாக தலையை வாரி அதிலே புளியட்டி என்றால் புனுகை நன்றாக தேய்த்து அதை நன்றாக தடவி தந்தத்தின் ஷீப்பால், நல்ல தந்தத்தாலே அமைந்த, யானை தந்தத்தாலே அமைந்த நல்ல ஷீப்பாலே இவனுடைய நீ தலையை வார வேண்டும். இப்படிப்பட்ட தாமோதரந்தன் குழல் நீ வார வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே மிக அழகாக இந்த 8வது பாசுரத்திலே அழைத்தார். அடுத்ததாக 9வது பாசுரத்திலே அந்த கண்ணபிரான் இன்னொரு அவதாரத்திலே, பூர்வாவதாரத்திலே செய்த ஒரு செயல். அது என்ன செயல் என்றால் உலகத்தை எல்லாம் அளந்த செயல், அழகான வாமனனாய் சென்ற செயல். அதை வர்ணிக்கிறார் 9வது பாசுரத்திலே. கண்டு மகிழ்வைத முன்னே உலகினை முத்து மலர்ந்தவர் வைத்து
அந்த கண்ணபிரான் பூர்வாவதாரத்திலே அவனே வாமனனாக இருந்தவன். அப்படி செல்லுகிற பொழுது அந்த வாமனனுடைய அழகை கண்டு யார் மயங்கினார்கள் என்றால் அந்த மகாபலி என்கிற பெரிய அசுரன் இருக்கிறானே அவனுடைய மனைவிமார்கள் மயங்கினார்களா. அதை தெரிவிக்கிறார். மன்னந்தன் தேவிமார் கண்டு மகிழ்வைதா. மன்னனுடைய தேவிமார்கள் எல்லாம் இந்த குழந்தையை பார்த்த உடனே ஐயோ நமக்கு இப்படி ஒரு பிள்ளை பிறக்கவில்லையே என்று நினைத்து ஏங்கும்படியாக அவர்களுக்கு மகிழ்ச்சியை ஊட்டினான். அவர்கள் மகிழும்படியாக என்ன செய்தான் என்று கேட்டால் அங்க போய் மன்னந்தன் தேவிமாறு கண்டு மகிழ்வைதா முன்னி உலகினை முற்றும் அளந்தவன். இந்த உலகை முற்றும் முன்ன அளந்தவன், அந்த பூர்வாவதாரத்திலே அளந்தவன். அப்படிப்பட்டவன் தான் இப்பொழுது கண்ணனாக வந்து அவதரித்திருக்கிறான் அல்லவா. அதனால என்ன செய்ய வேண்டும்? அவனுடைய பொன்னின் முடியினை பூவனை மேல் வைத்து, அவனுடைய அந்த பொன்னின் முடியினை என்றால் பொன் போல அழகிய என்று பொருள். அது மிகவும் அழகான அந்த திருமுடியை அந்த பூவனையிலே வைத்து அவனுக்கு சிறிதும் நலுக்கம், அதாவது நலிவு ஏற்படாதபடிக்கு நீ என்ன பண்ண வேண்டும்? பின்னே இருந்து குழல்வாராய், பின்பக்கமாக இருந்து கொண்டு அவனுடைய குழலை நீ வார வருவாயாக என்று இப்படியெல்லாம் அவனுக்கு எப்படி அந்த தலையை வார வேண்டும் என்பதை கூட பெரியாழ்வார் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார். அடுத்தபடியாக கடைசியாக 10வது பாசுரம். இது பலஸ்ருதி பாசுரம். இந்த 10 பாட்டை கற்பவர்களுக்கு என்ன பயன் என்று தெரிவிக்கின்ற பாசுரம். கண்டாறு பழியாமே அக்கா அக்காய் கார்வண்ணன் வண்டாறு குழல்வார வாவென்ற வாய்ச்சி சொல் விண்டோய் மதில் வில்லிபுத்தூர் பட்டன் சொல் கொண்டாடி பாட குருகா வினைதாமே. காக்கையே கண்டாறு பழியாமே. ஐயோ இவ்வளவு அழகாக குழந்தையை நீராட்டினவள் இவளுக்கு தலைவாருகின்ற காரியத்தை கூட செய்யவில்லையே என்று கண்டவர்கள் எல்லாம் என்னை பழிப்பார்கள். அப்படி பழிக்க கூடாது. ஆகையினாலே கண்டவர்கள் என்னை பழியாத வண்ணம் என்ன செய்ய வேண்டும்? கார்வண்ணன் வண்டாறு குழல்வார, கார்வண்ணனுடைய அதாவது மேகவண்ணனுடைய வண்டார் குழல் என்னால் வண்டுகள் எல்லாம் படிந்திருக்கும்படியான அழகிய திருக்குழலை வாருவதற்கு நீ வா என்று காக்கையை அழைத்து அந்த யசோதை சொன்னாள் அல்லவா. அப்படி வாவென்ற ஆய்ச்சி சொல். அந்த ஆய்ச்சி சொல்லை சொன்னவர் யார் என்றால் அவர்தான் பெரியாழ்வார். அந்த 10 பாசுரங்களை கொண்டாடி பாட வினை குருகா, நமக்கு பாவங்கள் சேராது. எம்பெருமானுடைய இந்த சேட்சிதங்களை நாம் அனுபவிக்க நமக்கு பாவங்கள் எல்லாம் தொலைந்து விடும் என்று இப்படி விண்டோய் மதில் வில்லிபுத்தூர் பட்டன் இதை அருளை செய்தவர் யார் என்றால் விண்தோய் மதில், ஆகாசமளவும் ஓங்கி இருக்கிற அந்த மதிலை உடையதான ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு தலைவரான பட்டர்பிரான். அவர் அருளை செய்த இந்த 10 பாடல்களை கற்பவர்களுக்கு வினைகள் குருகா, பாவங்கள் சேராது என்று பலன் சொல்லி தலை கட்டுகின்றார். கண்ணனுக்கு திருக்குறள் வாரியாகிவிட்டது. இன்னும் பெரியாழ்வாருடைய இதே போன்ற மற்றொரு அனுபவம் அடுத்த திருமொழியிலேயும் தொடருகிறது. அதை அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம்.